ஆஹா, இன்றைக்கின்னு பார்த்து கையில் ஒரு பைசா இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, ஃபோனை எடுத்து பார்ப்போம். ஏதாவது காண்டாக்ட்ஸில் ஆள் இல்லாமல் எப்படி போகுது. சிக்கிட்டான். நம்மளுக்கு ஒரு அடிமை பிளாட்டு சிக்கிடுச்சு. ரைட், போடுவோம். ஹலோ, பிளாட்டு கேட்டிங்க சார், வரீங்களா? ஆமாம், புரோக்கர் தான் சார். நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். இவனை வச்சு காலிலேருந்து டீ குடிக்கிற வரைக்கும் ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு எல்லாத்தையும் இவனை வச்சு முடிச்சிட வேண்டியதான். ரைட். ஹலோ சார், நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எஸ்கலேட்டரில் நிற்கிறேன், வரீங்களா? சரிங்க முழுக்க இந்த வரேன். இந்த வண்டி வாங்க சார். வந்துடுங்க. சரி, ரைட். இன்றைக்கி இவனை அமுக்கி பிடிச்சி ஒரு தலையில் ஒரு ஃப்ளாட்டை கட்டிட வேண்டியதான். சார் வரீங்களா? ஃப்ளாட்டு பார்க்க போகலாம். வாங்க போகலாம். சார் வண்டியை நிறுத்துங்க. அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டு போகலாம். டீ, வடை, பஜ்ஜி எல்லாம் சூப்பராக சூடாக வச்சுருப்பாங்க சார். வாங்க நிறுத்துங்க, வாங்க போகலாம். சார் இந்த கடையில் டீ ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டு, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சார் வடை ஒரு பிளேட் சொல்கிறீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாமே, என்ன அவசரம்? சார் பஜ்ஜி ஒரு பிளேட் சொன்னீங்கன்னா, இந்த கடையில் பஜ்ஜி தான் ஸ்பெஷலு. அந்த எண்ணெயில் போட்டு எடுத்து அவர் அப்படியே தட்டி கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு எந்த யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னது 500 ரூபாயா? சார் இந்த மாதிரி கடையில் சாப்பிட்டா 500 ரூபா தான் வரும். கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று சொல்கிறீங்களா? அப்படியே சாப்பிட்டு போவோம். சரி வாங்க போகலாம். எங்கேயா இருக்கு அந்த இடம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் காடாக தான் இருக்கு, இடத்த காட்ட மாட்டேன். எங்க ஒரு இடத்தையும் காட்டல. சீக்கிரம் சொல்லியா. உங்களுக்கு தர 1000 ரூபாயோட சேர்த்து 1500 ரூபா தரேன். அதனால் எதுவும் கேட்காதீங்கண்ணே. இப்போ ஒரு பாட்டி பிளாட்டு பார்க்க கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறமா பேசிக்கலாம். அவர் பிளாட்டு முடிச்சோடனே உங்களுக்கு 1000 ரூபா தரேன். அவர் அந்த பிளாட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தரேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தரேன், பயப்படாதீங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்கன்ட்டு. இப்போ எனக்கு 1000 ரூபா வேணும். அதான் இப்போ எனக்கு வேணும்யா. இப்போ எனக்கு வேணும். கொஞ்சம் எடுத்துவாயா, கொஞ்சம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு இவ்வளோ நாள் என்ன போன ஒரு மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எடுத்து சார் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்களா? என் புரோக்கர் கமிஷனில் வச்சுங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? காலிலேருந்து இடத்த காட்ட மாட்டீங்க, காசு வாங்கிக்கினீங்க, ஆனால் ஒன்றுத்தையும் இல்லை. என்ன சொல்கிறது? இப்போ உங்களை நான் என்ன செய்கிறது? சரி இந்தாங்க, பிடிங்க, இந்தாங்க வச்சுங்க 1000 ரூபா. இந்தாங்க நான் 1000 ரூபா. வரட்டுமா? நன்றி தம்பி. வரட்டுமா தம்பி? பாய் பாய். பாய் பாய். ஐயோ, எங்கேயா இருக்கு அந்த இடம்? எங்கேயா நீனும் அலசிட்டு போயிட்டே இருக்க? ஊர் சுட்டு கேட்டுக்கிட்டா இருக்க உனக்கு? எங்கேயா இருக்கு இடம் சொல்றான்? டீ, வடை, பஜ்ஜி, அதுக்கப்புறம் யார்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு 1000 ரூபா. சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் போய் பேண்ட்டை மாட்டிட்டு வந்துடுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஆள் எல்லாம் பணக்கார ஆள். அதனால் எல்லாம் பேண்ட் அழுக்காயிடுச்சு, சரி வராது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யோ டக்குனு வாயா, நீ பேண்ட்டை மாட்டுறதுக்கே டைம் ஆகிடுவோம் போல இருக்கே. யோ வாயா சீக்கிரம். ஆமா, கேட்க மாட்டேன். உன் பேர் என்ன? சார் என் பேர் ராமசாமி. உங்கள் பேர் என்ன சார்? என் பெயர் கோபிநாத். கோபிநாத்தா சார்? ஆமாம் சார். உங்கள் பைக்கு சீட்டு ஏன் தூக்கியிருக்கு? புது மாடல். புது மாடானா? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாயா? யோ எங்கேயா இருக்கு அந்த இடம்? இவ்வளவு நேரம் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு, கண்ணில் ஒரு இடத்த காட்ட மாட்டேன். எங்கடா இருக்கு? வாங்க அங்க போலாம். இதுதான் நீ சொன்ன அந்த இடமா? என்னையா ஒரு வீடு தூரத்துல தெரியுது, இது பிளாட்டுங்கிறீங்க? என்னையா சொல்றீங்க? அங்க இருக்கிற வீடு உங்களுக்கு பக்கத்துல இருக்கா? எப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அது உங்கள்ட்ட பக்கத்துல இருக்கா? என்னையா அப்படி சொல்ற? இந்த பிளாட் நம்பி வாங்கலாமையா?
சார் இங்கேருந்து உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே பக்கம்தான். ஹாஸ்பிட்டல் வெறும் 50 என்னது ஹாஸ்பிட்டல் 50 அதே மாதிரி கிலோமீட்டர்? உங்களுக்கு என்னையா பக்கம் காலேஜ் சொல்ற? வெறும் 60 கிலோமீட்டர் தான். ஏய். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் இங்கேருந்து யோ, பார்த்தீங்கன்னா 50 தூரத்துல கிலோமீட்டர் இருக்கிறது தான். தான் பக்கத்துல எல்லாமே இருக்க மாதிரி பக்கமாக சொல்லு. தான் இருக்கும் சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தைரியமாக வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சார் இங்கே பாருங்கள், நல்ல சென்டர் டவுனு. இதை விட தாண்டி உங்களுக்கு யாரும் இந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ கம்மியான விலைக்கு. அதுவும் இல்லாமல் 1000 அடி தொன்னா உங்களுக்கு போர் வாட்டர் வந்துடும். இதை விட கம்மியான விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிட்டேன், வாங்கிடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இடம் நல்லா தான் இருக்கு. சார் இந்த விலைக்கு கம்மியாக யாரும் இந்த சூப்பரான இடத்த கொடுக்க என்னையா மாட்டாங்க சொல்ற? சார். விலை ரொம்ப ரொம்ப அதிகமா அருமையான இருக்கியா? இடம் சார். உங்களுக்கு இந்த 8 லட்ச ரூபாக்குள்ள இந்த இடம் கிடைக்குது தான் பெரிய விஷயம் சார். மறக்காம வாங்கிடுங்க சார். எப்படியோ சரி, அடுத்து வாங்கிட்டீங்க. வாங்கிடுறேன். சந்தோஷம். யோ, நேற்று தான் பார்த்தா அதுக்குள்ள என்ன அந்த இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கீங்க? உங்களை அன்னைக்கே போக சொன்னேன் சார், என்ன பண்ணியிருந்தீங்க? உங்களை அன்னைக்கே போகணும்னு சொன்னேன்ல, இப்போ வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நம்புறது. எப்போ சாமி, உங்கள்ட்ட சொன்னதுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க, போதும், ஆளை விடுங்க.